முருகாசரணம். நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் அனிதா பேசுறேன். நான் இங்க யூகேலேருந்து பேசுறேன். நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு பார்த்தீங்கன்னா, இவங்க, அவங்க அப்படிங்கிற மாரியெல்லாம் இல்லாம, எல்லாருக்குமே தேவைப்படும் ஒரு பதிவு. அதுவும் எந்நேரமும் தேவைப்படும் ஒரு பதிவு தான். என்னன்னா, நம்ம என்னதான் வந்து ஒரு ஆன்மீக வழியில வந்து பயணப்பட்டிருந்தாலும், ரொம்ப டீப்பா நம்ம முருகப்பெருமானோட கனெக்ட் ஆயிருந்தாலும், வேல்மாறல், திருப்புகழ் இதெல்லாம் படிச்சாலுமே நம்ம தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கண் திருஷ்டி அப்படிங்கிறது தான். ஆம் ஸோ நான் வந்து பெருசா பார்த்தீங்கன்னா, இதில அ நம்பாம இருந்தேன். ஏன்னா, எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் என்னன்னா, நான் எந்நேரமும் வந்து நித்தமும் முருகப்பெருமான் நெனச்சிட்டுருக்கேன். திருப்புகழ் படிக்கிறேன், வேல்மாறல்லாம் படிக்கும்போது என்ன ஒண்ணும் செய்யாது அப்படிங்கிற மாரி ஒரு இதில இருந்தேன். ஆனா வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து என்ன ரொம்ப வந்து அசைச்சு பார்த்தது. அப்போ முருகப்பெருமானே வந்து சொல்ற வரைக்கும் கூட நான் நம்பல. ஸோ அது என்ன ஆச்சு என்ன அப்படிங்கிறது தான் நான் வந்து இந்த வீடியோல இப்ப சொல்லப் போறேன். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருக்க மாரி தான் முருகப்பெருமானை சுவாசிக்கவும், நேசிக்கவும் வைக்கும் பல பதிவுகள் பார்த்துட்டுருக்கோம். நீங்க எங்களோட ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாரி ஸ்க்ரீன்ல காட்டுற இந்த திருப்புகழ் புத்தகமும் சரி, ரத்தினப்பேழை அப்படிங்கிற பல பதியங்கள் அடங்கிய வேல்மாறல் புத்தகம் வேணும் அப்படின்னா, நீங்க ரம்யா சகோதரியோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ இப்ப நம்ம டாபிக் வரலாம். என்னாச்சுன்னா, நம்ம திருப்புகழ் புத்தக வேலை பார்த்தீங்கன்னா, ஆரம்பிச்சது போன கரெக்ட்டா 1 வருஷம் ஆகப்போகுது. ஆகஸ்ட்ல ரிலீஸ் பண்றோம். அது ரொம்ப பீக்ல அப்படியே போயிட்டுருக்கு. ம் ரொம்ப நம்ம நம்ம எல்லாருமே யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு முருகப்பெருமான் அதில சடன்னு அவர் என்னென்னவோ மேஜிக்லாம் பண்ணவும், அப்படி ஒரு அட்டென்ஷன், அப்படி ஒரு புக் வந்து அப்படியே நமக்கு கிரேஸியா போயிட்டுருக்கு. நமக்கே என்ன நடக்குதுன்னு தெரியாம. ஸோ, அப்பலாம் வந்து எதையுமே நினைக்க கூட நேரம் இல்ல அப்படிங்கிற மாரி போயிட்டுருக்கு. நான் வந்து ஐ திங்க் நவம்பர்லன்னு நெனைக்கிறேன். ம். ஒரு வீடியோ வந்து பப்ளிஷ் பண்றேன். இது மாரி நம்ம என்னென்ன திருப்பணிகள் நான் உங்க புத்தகம் ரிலீஸ் பண்ணும்போதே நான் சொல்லியிருந்தேன். இதில வந்து ரியல் சாய் மிராக்கிள்ஸ்க்கோ எனக்கோ வந்து எல்லாம் ரூ. 1 கூட எடுத்துக்க மாட்டேன். இதில எல்லாமே கோயில் திருப்பணிகள் தான் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது என்னென்ன திருப்பணிகள் அந்த டைம்ல வரைக்கும் செஞ்சிருந்தோம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 10 அல்லது 10,50,000 லட்சம்னு நெனைக்கிறேன். அவ்வளோ ரூபாய்க்கு என்னென்னலாம் பண்ணோம் அப்படிங்கிற மாரி நான் அ வந்து போட்டிருந்தேன். நவம்பரோ, டிசம்பரோ நெனைக்கிறேன். அப்ப வந்து நான் போட்டிருந்தேன். அப்பவே அடிச்சு புடிச்சுட்டு 2 நலம் விரும்பிகள் எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. இல்ல சிஸ்டர். நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க இதெல்லாம் ஷேர் பண்ணது. ஆனா இதெல்லாம் வந்து ரொம்ப திருஷ்டி ஆகும். ஏன்னா, வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து நம்ம ஆர்எஸ்எம் மெம்பரா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அதில வராத ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட் இருக்கிறவங்க கூட இருக்கலாம். அதனால உங்களுக்கு திருஷ்டி ஆகும் இப்படி சொல்லாதீங்க அப்படின்னாங்க. ஏன் முருகப்பெருமான் இருக்கும்போது எனக்கு என்ன கவல அப்படின்னு சொல்லி நான் அதையும் இக்னோர் பண்ணிட்டேன். போக போக பார்த்தீங்கன்னா, அப்படியே அப்ப ஆரம்பிச்சது தான். ஆ இந்த அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உடல்நல பிரச்சனைலாம் வந்துட்டே இருந்து, கடைசியில வந்து ஒரு மாரி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் அளவுக்கு போயிடுச்சு. ரொம்ப நாளா அந்த மாரி ஒரு மைண்ட் செட்டே இல்லாம இருந்துச்சு. என்னன்னா எனக்கு ஏதோ என்னோட அந்த பாசிட்டிவிட்டி எல்லாம் வந்து அதுலேருந்து நான் கொஞ்சம் விலகி போற மாரி எனக்கு தெரிஞ்சுச்சு. அப்புறமா முருகப்பெருமானே பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்களோட கனவுல போயி, எனக்கு திருஷ்டி இருக்கிறதாவும், அதுக்காக ஒரு பரிகாரம் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அது என்ன அப்படிங்கிறத மட்டும் நான் அப்ப சொல்லாம இருந்தேன் ஃபுல்லா. ஏன்னா அது ஃபர்ஸ்ட்டு நம்ம அது அந்த பரிகாரத்த வந்து பண்ணி முடிக்கலாம்னு முருகரே சொல்லியிருக்காரு. ஸோ அத பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா எல்லாருக்கும் நம்ம சொல்லலாம் அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. அதனால தான் வந்து இது ரொம்ப லேட் ஆக்சுவலா. ஒரு 2 மாசம் முன்னாடியே போட்டுருக்கணும். ஆ ஸோ இப்போ வந்து என்னன்னா, எனக்கு வந்து அதில அழகான ஒரு சூப்பரா ஒரு பதிகம் எனக்கு ஒரு 2 நாள் முன்னாடி தான் கிடைச்சது. அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. சரி இதெல்லாமே ஒட்டுமொத்தமா உங்களுக்கு ஷேர் பண்ணலான்ட்டு. ஸோ கண் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்ல. கண்டிப்பா ஒவ்வொரு வீட்லயும் நீங்க வந்து இத அனுபவிச்சிருப்பீங்க. அம் ஸோ அந்த நெகட்டிவ் எனர்ஜி அ இருக்கிற ஆட்கள் கூட நம்ம டீல் பண்ணாம நம்மள யாரோ ஒருத்தங்க அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கூட, அது நம்மள பாதிக்கும். என்னோட பாயிண்ட் என்னன்னா, நான் சொன்ன மாரி, அந்த நம்ம ஏன் ஸ்பிரிச்சுவாலிட்டில இருக்கும்போது, இந்த கண் திருஷ்டி அப்ப கூட அஃபெக்ட் பண்ணுது. அப்படிங்கிறது எனக்கு ஒரு இதா இருந்தது. அதுக்கப்புறம் நான் தேடி படிச்சு புரிஞ்சுக்கிட்டேன். அ என்னன்னா, இப்போ வந்து நீங்க வந்து இப்போ என்ன மாரியே நீங்களும் வந்து எல்லாருமே கண்டிப்பா டெய்லி திருப்புகழ், வேல்மாறல் இப்படி ஏதோ ஒண்ணு படிக்கிறவங்களாகட்டும் அல்லது முருகப்பெருமானையே வந்து மனசுல நெனச்சுட்டு இருக்கிற அந்த ஒரு சிந்தனை அதிகம் இருக்கிற ஆட்கள் தான் மோஸ்ட்லி இருப்பீங்க. அப்ப நம்மள கூட அது ஏன் எப்படி தாக்கும் அப்படின்னா, நீங்க வந்து அம் நாளுக்கு நாள் நம்ம முருகப்பெருமானையோ அல்லது இஷ்ட தெய்வத்த கும்பிடும்போது, நாளுக்கு நாள் நம்மளுடைய மனசு தூய்மையாயிட்டே போகும். ஸோ, அப்ப வந்து நம்மள சுத்தி இருக்கிற அந்த ஆற்றல் வந்து, அந்த எனர்ஜி அதிகமாயிட்டே போகும். அந்த பாசிட்டிவிட்டி அது ஒரு மாரி அந்த ஆற்றல் அதிகமா போகும்போது,
இப்போ நெகட்டிவ் மைண்ட் செட் இருக்கிற ஒருத்தங்க நம்ம வீட்டுக்கு வராங்க, அல்லது நம்மள தூரமா இருந்தே ஒரு கண்ணு போடுறாங்க அப்படின்னாலுமே, அது எக்ஸ்சேஞ்ச் ஆகும். இன்னும் ஈஸியா எக்ஸ்சேஞ்ச் ஆகும். அதுதான் பிரச்சனையே. ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டியில நம்ம டீப்பா இருக்கும்போது, அது வந்து இன்னும் ஈஸியா போயிடும். ஓகேங்களா? அ அது எப்படி அப்போ வந்து பெரிய ஞானிகள், குருமார்கள்லாம் எப்படி இத விட நம்மள மாரி ஒரு ஆயிரக்கணக்கான மடங்கு வந்து ஒரு இதா இருந்திருப்பாங்களோ, ஆற்றலோட இருந்திருப்பாங்கல்ல, அ அப்படின்னு கேள்வி வரலாம். அது என்னன்னா, அவங்க எல்லாருமே வந்து சில யுக்திகளை அதற்காக கையாண்டு இருப்பாங்க, கண்டிப்பா. கண் திருஷ்டிக்கு அப்படின்னு தனியா எதுவும் பண்ணல அப்படின்னாலும், அவங்களுடைய அப்ரோச் அந்த கான்செப்ட்டே வந்து நம்ம சாதாரண மனிதர்கள் நம்ம நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டியில எடுத்து வைக்கிற ஸ்டெப்ஸும், அவங்களோடதும் வேற மாரி இருக்கும். அவங்க வந்து பொதுவா இப்ப நம்மள வந்து நம்ம இப்ப வரைக்கும் நம்மளோட 99.99% பீப்பிள் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மள வந்து ஒரு அனிதா அப்படின்னா, அனிதா அப்படிங்கிற உடலாகவும், அம் உயிராகவும் கலந்து தான் வந்து என்ன நான் இப்போ வரைக்கும் நான் ஃபீல் பண்ணிட்டுருப்பேன். அதிலிருந்து பிரிச்சு, என்ன ஒரு நான் ஒரு ஆத்மாவா வந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நான் இன்னும் பக்குவப்பட்டுருக்க மாட்டேன். ஆனா, நம்மளுடைய ஞானிகள், சித்தர்கள் எல்லாம் வந்து அவங்கள அவங்களோட ஒரு ஆத்மாவா தான் பார்த்துருப்பாங்க. அதே மாரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்னுமே அவங்களுக்கு கவசங்களாக செயல்படக்கூடிய சில விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. அதாவது பல மந்திரங்கள உச்சரிக்கிறது. அந்த மாரி விஷயங்கள் அவங்களுக்கு ஒரு கவசமா இருந்து செயல்பட்டுருக்கும். அ நமக்கு அதெல்லாம் இன்னும் சரியா முழுமையா தெரியாது ஆக்சுவலி. ஸோ, நமக்கு தெரிஞ்ச வழியில கண்டிப்பா நம்மள வந்து அதில புரொடெக்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது எனக்கு புரிய வந்துச்சு. நான் இந்த இடத்துல வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி அ சொல்ல விரும்புறது என்ன அப்டின்னா, ம் நம்ம என்னதான் கடவுள் பக்தி இருந்தாலும், திருஷ்டிக்கு அப்படிங்கிற போது சில விஷயங்கள நம்ம டேக் கேர் பண்ணி தான் ஆகணும். பொதுவாவே வந்து நம்மளுடைய ரொம்ப பர்சனலான விஷயங்கள வந்து ஷேர் பண்ணிக்காம இருக்கிறது, தேவைப்படுறவங்ககிட்ட மட்டும். கண்டிப்பா வந்து இவங்க நமக்கு நல்லது தான் நினைப்பாங்க அப்படின்னு 200% யார்கிட்ட தெரியுதோ, அவங்ககிட்ட மட்டும் கன்சல்ட் பண்றது. முடிஞ்ச அளவுக்கு எதுவும் ஷேர் பண்ணாம இருக்கணும். பட் உங்களுக்கே தெரியும். அதையும் மீறி வர திருஷ்டி எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். ரொம்ப அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ இங்க தான் வந்து 2 விஷயங்கள் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ டிஃபால்ட்டா உங்களுக்கு என்ன நம்ம எல்லாருக்குமே பொதுவா தெரிஞ்ச விஷயங்கள் நீங்க என்ன ஃபாலோ பண்றீங்களோ அத பண்ணுங்க. ஆனா வந்து எந்த ஒரு பரிகாரம் நீங்க பண்ணாலும், அதுல மீனிங்ஃபுல்லா இருக்கிறத மட்டும் பார்த்து பண்ணுங்க. YouTubeல கன்னா பின்னான்னு பரிகாரம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது நீங்க கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச அந்த கல்லுப்பு, அந்த விஷயம் அதெல்லாம் வந்து ம் அ ப்ரூவன் அதெல்லாம். அதனால அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அது இல்லாம இப்போ 2 விஷயம் வந்து இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ அம் முருகப்பெருமான் ஒரு நம்மளோட அரச மெம்பர் ஒருத்தவங்களோட கனவுல வந்து எனக்கு திருஷ்டிக்கு என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் சொல்றேன். அ அதுக்கப்புறம் வந்து அந்த பதிகம் என்ன? என்ன பதிகம் இருக்கு படிக்கிறதுக்கு அப்படிங்கிறதும் நான் வந்து இப்ப சொல்றேன். ஸோ அந்த சகோதரரோட கனவுல அவரு சொன்னது என்ன அப்படின்னா, நான் வந்து கோபுரம் இருக்கிற முருகர் கோயிலுக்கு போகணும். ஸோ கண்டிப்பா வந்து அது முருகர் கோயிலா இருக்கணும். அங்க கட்டாயம் கோபுரம் இருக்கணும். அம் அந்த கோயிலுக்கு போயிட்டு, அந்த கோயில வந்து 3 தடவ சுத்தி வரணும். சுத்தி வந்ததுக்கப்புறம், அ அந்த 3 தடவ நீங்க சுத்தி வரும்போது, கையில வந்து ஒரு எலுமிச்சம்பழம் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ சுத்தி வந்ததுக்கப்புறமா, அந்த எலுமிச்சம்பழத்த தலையில வச்சு நசுக்கணும். ஸோ, உங்களுக்கு தெரியும் அப்படியே வச்சு நசுக்குனா அது உடையாது. ஸோ, நான் என்ன பண்ணிட்டேன்னா, கொஞ்சம் நைஃப் வச்சு கட் பண்ணிட்டேன் ஆக்சுவலா. ஸோ, அந்த நசுக்கும்போது தலையில வச்சு நசுக்கும்போது ஃபுல்லா நமக்கு தலை வலிக்கும் இல்லையா? அதனால நீங்க லைட்டா நசுக்கும்போது அந்த எலுமிச்சை சாறு வந்து உங்க தலையில படணும் ஆக்சுவலா. அதுதான் முக்கியம். ஸோ, அப்படி நசுக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, முடிஞ்சா அந்த கோயில்லயே வந்து ஒரு குளம் இருக்கிற மாரி இருந்தா அது எல்லா இடத்துலயும் வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. இருக்கிற மாரி இருந்தா, அந்த குளத்தில போய் குளிச்சுட்டு, ட்ரெஸ் மாத்திட்டு திரும்பியும் கோயிலுக்கு வரணும். இங்க தான் ட்ரிக்கி. ஏன்னா எல்லா கோயில்லயும் குளம் இருக்காது. குளிக்கிற மாரி வசதி இருக்கிற மாரி இருக்காது. அப்பதான் அதுக்கு இங்க வந்து யுகேல கட்டாயம் வாய்ப்பில்ல. குளிர் வேற உங்களுக்கு தெரியும். அதனால என்ன பண்ணேன்னா, நான் அதுக்கு வேற மாரி ஒரு இது ஃபாலோ பண்ணேன். அது என்னன்னு சொல்றேன். இப்போ கையில வந்து கொஞ்சம் தண்ணிய வந்து கையில எடுத்துட்டு, பாட்டில் எடுத்துட்டு போயிருந்தேன். தண்ணீய எடுத்துட்டு, இப்போ ஸ்க்ரீன்ல காட்டுறேன் இந்த 2டே 2 வரி ஸ்நான ஸ்லோகம். இதுக்கு பேரு ஸ்நான ஸ்லோகம். அது என்னன்னா, "கங்கேச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு." இதுதான். ஸோ இந்த ஸ்லோகன் வந்து சொல்லிட்டு, 3 வாட்டி சொல்லிட்டு, தலைக்கு தண்ணீய தெளிச்சுக்கலாம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்டின்னா,
புனிதமான கங்கை, யமுனை, கோதாவரி, சரஸ்வதி, நர்மதை, சிந்து மற்றும் காவேரி ஆகிய 7 மகா நதிகளே, நான் குளிக்கவிருக்கும் இந்த சாதாரண நீரினுள் நீங்கள் அனைவரும் எழுந்தருளி இந்த நீரை புனித தீர்த்தமாக மாற்றியருள வேண்டும். இதுதான் அதுக்கு தமிழ்ல அர்த்தம். ஸோ இது நீங்க டெய்லி குளிக்கும்போது கூட செய்யலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆக்சுவலா அதுவும் திருஷ்டிக்கு ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து நம்ம கோயில்ல சுத்தி வந்துட்டு எலுமிச்சம்பழத்த வச்சு நசுக்கிட்டு, கையில தண்ணி வந்து ம் ஊத்திட்டு 3 வாட்டி சொல்லி தலையில தெளிச்சுக்கணும். ஸோ இது வந்து நீங்க 3 தடவ ரிப்பீட் பண்றனாலும் பண்ணலாம். இல்ல ஒரே ஒரு தடவ நீங்க தெளிக்கிறனாலும் தெளிச்சுக்கலாம். தெளிச்சுட்டு, அதுக்கப்புறமா தான் நீங்க கோயிலுக்குள்ளேயே போகணும். கோயிலுக்குள்ளனா மெயினா அந்த சன்னதிக்குள்ள நீங்க போகணும். அம் ஸோ அப்ப வந்து என்னன்னா, நீங்க அப்ப என்ன கொண்டு எனக்கு சொல்லியிருந்தாரு எப்படின்னா, ரோஜா பூ மாலை அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆக்சுவலா. ஸோ நீங்க ரோஜா பூ மாலை ஒண்ணு வாங்கிட்டு, உள்ள முருகருக்கு சாத்தணும். ஆ சாத்திட்டு நீங்க சாமி கும்பிட்டு வந்துரலாம். இவ்வளோதான் சொல்லியிருந்தாரு. ஸோ இதில வந்து நமக்கு எல்லாமே பண்ண முடியும். அந்த குளிக்கிறது விஷயம் மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. அதுக்கு பதிலா இந்த ஸ்லோகன் வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நான் பண்ணேன் ஆக்சுவலா. ஏன்னா எனக்கு அடுத்தடுத்து நடந்த விஷயங்கள்ல வந்து எனக்கு டவுட் இருந்தாலும், முருகரே வந்து சொன்னதுனால, இது அவரே சொன்ன பரிகாரம் அப்படிங்கிறதுனால, கட்டாயம் இது வந்து ய இதில ஏதோ ஒரு அர்த்தம் இருக்க போய் தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இது எல்லாருக்கும் அ வந்து நான் இப்போ ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இது இந்த ஸ்லோகன் இருக்கு இல்லைங்களா? இது வந்து டெய்லியுமே குளிக்கும்போது இது மாரி நீங்க ஜென்ரலி வந்து கல்லுப்பு போட்டுட்டு குளிக்க சொல்லுவாங்க. அது கல்லுப்பு அப்படிங்கிறது இருக்கலயே திருஷ்டிக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட் அண்ட் பவர்ஃபுல் திங் அப்படின்னா கல்லுப்பு. சுத்தி போடுறதும் சரி, குளிக்கிற தண்ணீல வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு அதில கலந்து குளிக்கிறதும் ரொம்ப நல்லது. அதே மாரி இந்த ஸ்லோகனும் நீங்க நீங்க வேணுனா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, ஸோ முருகர் இது மட்டும் இல்லாம நமக்கு ஒரு பதிகத்தையும் வந்து காட்டிக் குடுத்துருக்காரு. அந்த பதிகம் எனக்கு தெரிய வந்தபோது தான், இத பத்தி நாம ஷேர் பண்ணணுங்கிறது ஞாபகம் வந்தது ஆக்சுவலி. ஸோ அது என்ன அப்படின்னு இப்ப நான் ஸ்க்ரீன்ல காட்டுறேன். இப்ப ஒரு விஷயம் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு அடாவடியா ரொம்ப தைரியமா இருக்கிறவங்கள கண் திருஷ்டி ஒண்ணுமே பண்ணாது. ஏன்னா, அவங்க வந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜிய அப்சார்ப் பண்ணிக்கவே மாட்டாங்க. ஆக்சுவலி. அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலா. இது நீங்க நோட் பண்ணியிருப்பீங்களா அப்படின்னு தெரியல. யார் பயப்படுறாங்களோ, யார் ரொம்ப சாதுவா இருக்காங்களோ, அவங்கள தான் வச்சு செய்யும். ஆக்சுவலி. ஏன்னா ஈஸியா அந்த அந்த எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது நடக்கும். அதனால தான் ஸ்பிரிச்சுவாலிட்டில நம்ம போக போக அந்த நம்ம ஒரு ஷீல்டு மாரி நம்மள சுத்தி ஒண்ணு கிரியேட் பண்ணல, நம்மள ஒரு கவசம் மாரி நம்மள பாதுகாக்கல அப்படின்னா, ஈஸியா அது எனர்ஜி வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆயிடும். மத்தவங்களோட நெகட்டிவிட்டிய வந்து நம்ம ஈஸியா வாங்கிப்போம். ஸோ, இப்ப என்னன்னா, இந்த பதிகம்ல எனக்கு ரொம்ப பிடிச்சதே அந்த கான்செப்ட் தான். ஆக்சுவலா. நான் அது படிக்கிறேன் உங்களுக்கே தெரியும். அது எழுதின விதம் அந்த மாரி இருக்கும் ஆக்சுவலா. நம்மள என்ன ஒண்ணும் செய்யாது அப்படிங்கிற மாரி கான்செப்ட்ல தான் எழுதியிருப்பாங்க. இது வேணுனா நீங்க வந்து கட்டாயம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது கண்டிப்பா இது எல்லார்கிட்டயும் இருக்காது அப்படின்னு நெனைக்கிறேன். இப்போ நான் வந்து படிச்சு காட்டுறேன். செகண்ட். இது பார்த்தீங்கன்னா, தொட்டிக்கலை ஸ்ரீ சுப்பிரமணிய முனிவர் அப்படிங்கிற ஒரு முனிவர் எழுதினது இது. சுப்பிரமணிய விருத்தம் அப்படிங்கிறதுல 12வது பாடல் இது. "கண்ணேறு வாராது, பிணியொன்று சேராது, கவலைப்படாது நெஞ்சம், கலியாது சலியாது, நலியாது மெலியாது, கலியென்ற பேயடாது, விண்ணேறும் அணுகாது, கன்மவினை தொடராது, விஷ்மச்சுரம் வராது, வெய்யபூதம் பில்லி வஞ்சனைகள் தொடரா, விடம்பரவு செந்தும் அடரா, எண்ணேறு சலனங்கள் கிடையாது, காலபயம் எள்ளளவும் இராது, இவ்வேழை கிறங்கியருள் தெய்வம் உன்னையல்லாமல் இன்னொரு தெய்வம் உளதோ, தன்னேறு கங்கைமலை மங்கையருள் தங்கமே, சரசகோபாலன் மருகா, சதுர்மறைகளே தந்த பரம குருவாய் வந்த சரவண பவானந்தனே. ஸோ, அந்த எழுதியிருக்கிற விதம் பாருங்க. ஸோ, இத வந்து அது ஒரு போல்டான ஒரு தொனியில எழுதியிருக்காரு. ஸோ, இது இல்லாம கந்தசஷ்டி கவசம் டெய்லியும் பாடுறது. ப்ளே பண்றது ஓகே. கூடவே பாடுறது. அப்புறம் ஓம் சாண்டிங் பண்றது. ஓம் சரவணபவ, ஓம் நம சிவாய, முருகப்பெருமானோட மூலமந்திரம் இதெல்லாம் 108 தடவ சொல்றது. இதெல்லாம் வந்து சீக்கிரமே வந்து உங்களோட நெகட்டிவிட்டிய கரைச்சிரும். அதே மாரி தான் வேல்மறல் பாராயணமும். அது ஃபோக்கஸ்டா உணர்ச்சி பொங்க படிக்கிறவங்க கிட்ட வந்து நெகட்டிவிட்டி நிக்கவே முடியாது ஆக்சுவலி. ஸோ, இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது இல்லாம உங்களுக்கு தெரிஞ்ச சாம்பிராணி போடுறது, அந்த கல்லுப்பு விஷயம் எல்லாத்தையும் வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க அதில கட்டாயம் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுது உங்களுக்கு அந்த பாதிப்பு அதிகமா இருக்கிற பட்சத்தில, முருகப்பெருமான் சொன்ன அந்த ஒரு பரிகாரத்த முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். உங்களோட கமெண்ட்ஸ் எதிர்பார்க்குறேன். தேங்க் யூ ஸோ மச். அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்.